ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபரிங் ஃப்ரம் ஐடி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கிளிப்பிங். இவர் தான் நம்ம ஸ்டோரியில் வர மேனேஜே பண்ண தெரியாத மேனேஜர். அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற அப்பாவி எம்ப்ளாயி. இதுதான் நம்ம பார்க்க போகிற கதை. என்ன அடித்தாலும் கரெக்டாக வர மாட்டேங்குதே, இதை வச்சு எப்படி சமாளிப்பேன்? எப்படி இவனுங்கெல்லாம் அடிச்சிட்ருக்காங்க? ஸோ என்ன கால் வருது? இவளா? இவ்வளோ சதிகாரியாச்சு. ஹலோ சொல்லுமா, என்ன இவ்வளோ நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் எங்கம்மா, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கம்மா. எங்கள் புண்ணியத்துலையா? ஏங்க சார், சரி உங்களுக்கு லாக்டவுன் எல்லாம் எப்படி போச்சு? லாக்டவுன் எங்கம்மா, வேலை செஞ்சே என் காலமெல்லாம் போச்சு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாவே வேலை செய்ய மாட்டேங்க. ஏங்க சார் இப்படி போய் சொல்கிறீங்க? நீ என்னம்மா எங்கள் அம்மாவாட்டவே பேசுகிற? சார் என்ன சார் அம்மான்னு சொல்லிட்டீங்க? எனக்கு அவ்வளோ வயசெல்லாம் ஆகலை. சரிம்மா, இப்போ என்ன விஷயமா கால் பண்ணேன் அதை மட்டும் பேசு. நம்ம கம்பெனிக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு சார். ஓகே, நல்ல விஷயம். கிளைண்ட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி. அதனால வந்துட்டு உங்கள் டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்களை பற்றி தெரிஞ்சுமா இதை அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க? அட அதுதான் சார் சொன்னேன், புது கிளைண்ட்டுன்னு. ஓகே சத்தம். அதனால யாரையாச்சும் 2 ஹவர்ஸில் முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள் சார். இங்கே ஒரே ப்ரெஷராக இருக்குது. 2 hours கொடுக்குறோம். ஓகேம்மா, ஓகே சார், வச்சுட்டா? அதை மெயில் பண்ணி விட்டு வையுமா. ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டியா? சரி ஓகே, வெயி. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் வெயி. ஓகே பாய் சார். வெயி இம்சை ஆத்தி. என்ன அதுக்குள்ளே மெயில் பண்ணிட்டா? இது யாருக்கு அசைன் பண்ணுவோம்? நம்ம இதில் எவனும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டானுங்க, நம்மளை மாதிரியே இருப்பானுங்களே. பேசாமல் பிரதீப்புக்கு அசைன் பண்ணுவோமா? வேணாம், அவன் நம்மக்கிட்டே டவுட்டு கேட்பான், அவன் கொஞ்சம் டேஞ்சர். பேசாமல் அந்த புதுசாக அந்த பொண்ணுக்கே அசைன் பண்ணுவோம். ஏம்மா ஸ்னேகா, இங்கே வாமா. ஏய் ஸ்னேகா, உன்னதான் கேட்குதா இல்லையா? இங்கே வா. சொல்லுங்கள் சார். அடடே, வாமா, என்ன கூப்பிட்டோன்னே வந்துட்ட? சார், ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். நீ இப்படித்தான் எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணுவேன்னு சொல்லி உனக்கு புதுசாக வந்திருக்கிற ப்ராஜெக்ட்லேயே அசைன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நீ தான் நம்ம டீமோட கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். அதனால் உனக்கு இதை அசைன் பண்ணுற. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் என்ன சார், பட் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். உனக்கும் டவுட் இருக்கா? கேளுமா. நம்ம என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும் சார்? நம்மகிட்ட கேட்குறாளே. அதில் வந்து என்ன கண்ட்ரோலருமா? நீ போன தடவை ஸ்க்ரீன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணல, அதுதான். அதை யூஸ் பண்ணால் இது ஓகே வந்துடும்ல சார்? அதுதாம்மா, அது கரெக்டாக வரும்மா. போமா. ஓகே சார், மெயில் பண்ணிட்டோம், போ. நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். போய் தொலை. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? அடா வாமா, என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? சார், நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறீங்களா? அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? உன் திறமைக்கெல்லாம் நீ என் டீமில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுமா. சார், என்ன சார் சொல்கிறீங்க? நீ சைட்டில் இருக்க வேண்டிய ஆளுமா. சைட்டா? அட ஆன் சைட்டுமா. தெளிவாக பேசுங்க சார். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி போமா, நான் இவங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். உனக்கு அடுத்த மாதமே ஆன் சைட்டு. ஓகே சார். போ. இவளுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன் இப்போ. என்னம்மா டெஸ்டிங்கு? ஹலோ சார். அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சாச்சு. நான் உனக்கு மெயில் பண்ணிட்டேன், அதை டெப்ளாயும் பண்ணிட்டேன். நீ அதை போய் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்லு. அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? ஆமாம்மா, நாங்கள் எல்லாம் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். நீ போய் செக் பண்ணிட்டு 2 நிமிஷத்தில் கூப்பிடு. ஓகே சார், நான் செக் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். சரிம்மா. என்ன கால் வருது? இல்லைங்க, அதுக்குள்ளே கால் பண்ணுது. சொல்லுமா, என்ன அதுக்குள்ளே கால் பண்ணிட்ட? என்ன சார் டெப்ரிகேட்டட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? டெப்ரிகேட்டட் மெத்தடா? ஏமா ஸ்க்ரீன் கண்ட்ரோல் இல்லாமல் யூஸ் பண்ணோம் சார். ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் தூக்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னுமா நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னது தூக்கி ரொம்ப வருஷம் ஆச்சா? நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்லியே.
சரி சரி அதை விடு. இல்லை நம்மளால் இதை டெவலப் பண்ணது. நான் டெவலப்பர்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். நீ வெய்ய போனேன். சார் ஆகுனா கால் பண்ணிட்டு வெய்யுமா. பண்ணுங்க. வச்சாச்சு. ஸ்னேகா இங்கே வா. ஸோ இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. சொல்லுங்கள் சார். என்னம்மா டெப்ரிகேட்டான மெத்தடில் யூஸ் பண்ணி வச்சுருக்க? நான் எங்கே சார் யூஸ் பண்ணேன்? ஏம்மா அந்த ஸ்க்ரீன் கண்ட்ரோலரை தூக்கி 1 வருஷம் ஆச்சுமா, அதை போய் யூஸ் பண்ணி வச்சுருக்க? சார் ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் நீங்கள் தானே சார் சொன்னீங்க, நான் எங்கே யூஸ் பண்ணேன்? ஏம்மா என்னம்மா நீ? ஏம்மா நான் அப்படியும் சொல்லுவேன் இப்படியும் சொல்லுவேன். போமா.